உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் கண்ணுல உனக்கு என்ன தெரியுது? கண்ணுல என்ன தெரியும்? கண்ணு தான் தெரியும். உன் கண்ணுல எனக்கு என் ஃபியூச்சரே தெரியுது. நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கோம். ஒன்னா வெக்கேஷன் போறோம். நமக்கு குழந்தைங்க பிறக்குது. அவங்கள ஆசையா பாத்துக்கிறோம், படிக்க வைக்கிறோம், நல்ல பசங்களா வளர்க்கிறோம். 100 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம குடும்பத்தோட ஒன்னா சந்தோஷமா நம்ம வீட்ல இருக்கோம். இப்படி மொத்த எதிர்காலமும் தெரியுது. கண்ணை திறந்துட்டே கனவு காணாத. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் இருக்கிறது மாயா, சீனு சார் மட்டும்தான். பாக்கி எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. பாப்போம் இவங்க இருந்து வின் பண்றாங்களான்னு. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கா. நாம வேணா அந்த டைம்ல இந்த கேமை ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமா? இது என்ன கேள்வி? திரும்ப உன் கண்ணு ப்ரௌனும் பிளாக்கும் கலந்து ஒரு மாதிரி மெரூன் கலர்ல இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றேன். உன் கண்ணையும் இப்பதான் இவ்ளோ க்ளோஸா பாக்குற. என் கண்ணில் என்ன தெரியுது? நான் தெரியுற. The winner is Seenu and Maya. Super sir, super ma'am. எவ்வளவு நேரம் தான் இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது? இப்படியே உட்காந்துட்டு இருந்தா பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. வெளியில தான் போக முடியாது. அந்த பார்ட்டிலையாவது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? எப்படியும் பொண்ணுங்க வந்திருப்பாங்க. கொஞ்சமாவது சந்தோஷமா இருந்துட்டு வரலாம். கார்த்திக், இவ இங்க என்ன பண்றா? நீ எப்படி இங்க? எங்க போனா? அவனை காணோம். தானா? கதிர், ஏய், என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? நான் அவனை இங்க பார்த்தேன். யார? அந்த கார்த்திக். கார்த்தியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, அவனை தான் பார்த்தேன். அப்புறம் பின்னாடியே போனேன். சட்டுன்னு எங்கேயோ போயிட்டான். அப்ப அவன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கானா? எந்த பக்கம் பார்த்த? இங்க வெளியில ரிசப்ஷன் பக்கம் தான் பார்த்தேன். சரி, நீ இங்கே இரு, நான் இதை வந்துடுறேன்.
இந்த ஹோட்டல்ல இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்ம இருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பாளோ? கேட்டரிங் ட்ரெஸ் வர போட்டு தொலைச்சிருக்கா? இவன் வேறயா? பேசாம நான் உள்ளே இருந்திருக்கணும். இப்ப நான் இங்க இருக்கிறது தனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அவன் மாய கிட்ட சொல்லுவா. ஐயோ, அவன் நம்மளை தேடி வந்துருவாளே. ச்சே, இவனும் வேற இங்கதான் இருந்திருக்கான். தனா, என்னாச்சு கதிர்? அவனை பாத்தியா? எல்லா இடமும் தேடிட்டேன், அவன் எங்கேயும் இல்ல. நீ அவனை தான் பாத்தியா? ஆமா, அவனே தான். இல்ல, ஒருவேளை அவன மாதிரி வேற யாராவது கூட பாத்துருக்கலாம்ல? இல்ல கதிர், அவன மாதிரி தான் இருந்தது. ஆனா அவனே தான். நான் எல்லா இடமுமே தேடிட்டேன், அவன் எங்கேயுமே இல்ல. ஒருவேளை வெளியில போயிருப்பானா, இல்ல இங்கதான் தங்கி இருக்கானா? அதான் எனக்கும் தெரியல. அடுத்து நடக்க போற போட்டியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுதான். கிட்டத்தட்ட மியூசிக்கல் சேர் மாதிரியே தான். ஒன்னும் இல்ல, நான் சாங் ப்ளே பண்ணுவேன், நீங்க எல்லாம் அந்த பேப்பரை சுத்தி ஓடிட்டே இருக்கணும். சாங் ஸ்டாப் ஆகும்போது எல்லா ஜோடியும் அந்த பேப்பர்ல நிக்கணும். எந்த ஜோடி அந்த பேப்பர்ல நிக்கலையோ அந்த ஜோடி இந்த கேமை விட்டு வெளியில போயிடணும். லாஸ்ட் வரைக்கும் யாரு நின்னு வின் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமும் நல்லா இருக்குல்ல? பிசினஸ் பார்ட்டின்னு கூப்பிட்டு ஏதோ ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி போட்டிக்கிட்டுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். அது எப்படி போக முடியும்? இங்க பாரு, உன்னை மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. இங்க பெரிய பெரிய ஓனர்ஸ், டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சா உன் பிசினஸ்க்கு நல்லதானே. இப்படி பாதியிலேயே கிளம்புனா உன்னை ரொம்ப ரூடான ஆளுன்னு நினைச்சுப்பாங்க. அதுவும் இல்லாம பாதியிலேயே போறது மரியாதையாவும் இருக்காது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும். என்ன பார்வதி இது? குழந்தைங்க விளையாட்டு எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல மாயாவும் சீனுவும் ஜெயிச்சிடுவாங்களா? ஜெயிக்க விடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.